ஆமாங்க, வெறும் கேட்டு தாங்க இருக்கு. நான் சொல்லிக்க அனைவரும் சொல்லிக்கிட்டு இருக்கல. நீங்க என்னங்க நீங்க கிணத்துக்கான அந்த சொன்ன தலை எல்லாம் சொல்றீங்களே, கிணத்துக்கான காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்க 2 தடவை கேஸ் போட்டீங்க, அங்கே போனீங்க, ஹைகோர்ட்லாம் போனீங்க, சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியதானே? சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணிடலாம். நீங்கள் போயிருக்கலாம், ஏன் போகல? இப்போ எல்லாம் வாங்க 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 கூப்பிடுறீங்க. என்ன சொல்லி கூப்பிடுறீங்க? அதுக்கு முன்னால் முதல் வார்த்தை என்ன சொல்கிறீங்க? நாடக நடிகரை பூரா வெளியே விரட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க விசாலனி அப்படின்றீங்க. அந்த வார்த்தை எங்களுக்கு தாங்கலை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேதனையான வார்த்தையாக இருக்குது. நாடக நடிகரை யாருமே இங்கே விரட்டுறதுக்கு நாங்கள், ஏன்னா நாசர் அதுலேருந்து வந்தவர் தான், வடிவேல் அதுலேருந்து வந்தவர் தான், அவங்களும் அதுலேருந்து வந்தவங்க தான். இந்த அதெல்லாம் அவாண்ட பொய். எப்ப சொன்னாங்க? ஐயோ பாவம், ரொம்ப பொய் நிறைய சொல்றாங்க. ஏன் இந்த பிட்டெல்லாம் போடணும்? நம்ம அதெல்லாம் வேண்டாம். அவர் எப்போ வந்தார்? நான் தனியாக சோலாவாக போனேன் இறங்கினா எதுக்கு போனேங்கிறது இன்றைக்கி இருக்க தமிழ்நாடு சிஎமுக்கே தெரியும், எல்லா கட்சிக்கும் தெரியும். நான் எந்த கட்சியிலும் மெம்பரும் கிடையாது. ஏற்கனவே நீங்க ஒரு அரசியலில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமா பெரிய அளவில் பேசப்பட்ட வடிவேல் சார் இப்போ கடந்த சில ஆண்டுகளாக வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்த மாதிரி இருந்தீங்க திரைத்துறையில. மீண்டும் கரெக்டா இந்த கடைசி தேர்தல் முடிய வர நேரத்தில் மீண்டும் வர்றது அரசியல் நோக்கத்தோடையா இல்ல நல்லது செய்யணும் ஒதுங்கியே இருக்க சொல்லி சொல்றீங்களா எல்லாரும்? இல்ல அதுதான் என்ன காரணம்? எதுவுமே சினிமாவில் வரக்கூடாது, இதில் வரக்கூடாதுன்றீங்களா? அது உங்க நீங்க சொன்னது அதைத்தான் ஒதுங்கியே இருக்கணுமா? வடிவேலு படமே இல்லாமல் இருக்காரு, அவர் எங்களை மிரட்டுறாரு. ஏன் படம் இல்லாமல் இருந்தால் நீ சந்தோஷப்படுறியா, வருத்தப்படுறியா? நீ வருத்தம் தான் படணும். படமே இல்லாமல் இருக்கவர் எங்களை கேள்வி கேட்குறாருன்றாங்க அவங்க. அதே தப்பான வார்த்தை இல்லை. படமே இல்லை, நீ வந்து வருத்தப்படணும். நீ அந்த நேரத்தில் நடந்தது வேறு விஷயம், அந்த அரசியலில் போனது வேறு விஷயம். அரசியலை பற்றி இதில் கேட்ட கேள்வி என்ன? நடிகர் சங்கத்தை இந்த காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ அதில் நிறைய குற்றங்கள் இருக்குங்கிறத படித்தவங்க பூரா கிளீனாக போய் நோட் பண்ணி எல்லாம் கேட்குறாங்க. கேஸ் போடுங்க, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு தான் பண்ணுங்கள். இப்போ நீதி அரசர் சொல்லி தான் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். இப்போ அழகாக வந்து வெற்றி கூட்டணி, அழகான கூட்டணி, விசாலனி பெருசாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து யாரையும் ஒன்றும் சொல்லப்போ நாடக நடிகரை பூராமே விரட்டுறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் நீங்கள் வந்து சமானமாக போனேன்னு சொல்கிறீங்க? இதே நாடக நடிகர்களுக்கு நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம், அதனால் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், இப்போ கூட நான் சொல்கிறேன் அப்படின்னு மதுரை ஆதீனத்தில் வச்சு ராதாரவி சொல்லிட்டு போனார். அதற்கு இங்கே மதுரை நாடக நடிகர் சங்கத்தில் ஒரு தரப்பினர் வந்து உங்களுக்கு ஒரு தரப்பினர் இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு தரப்பினர் ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் நாடக நடிகரோட வாக்கு தான் அதிக அளவில் இருக்குது. சரி, அப்படிங்கும்போது இந்த நாடக நடிகர்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் அதுக்கு என்ன உத்தரவு? அவங்க எந்த காரணத்துக்கு? அவர் சொன்ன பதில் 12ஆம் தேதி நாடக நடிகர் என்ன செய்யறான்னு மட்டும் பாருங்க. அவளை நாடக நடிகர் யாருக்கு ஓட்டு போறான்னு பாருங்க. யாரு பணம்? நாங்களா? இது எங்க அணியா? எங்க நொந்தூரி கிடக்கிற பூரா இங்க தன்னால இங்க போறோம். எல்லாத்தையும் உண்மையை சொல்றான், நடந்த சம்பவத்தை சொல்றான். விஷாலை தூண்டி விடுறதே கமலஹாசன் தான் சொல்லி யாரையும் தூண்டவனாங்க. இப்ப இல்ல இதுக்கு பின்னாடி பூராமே கமலஹாசன் தான், அவரு தான் இதை இயக்குறாரு. அண்ணா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப இது என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். நான் விஷால்கிட்ட போய் கேட்குறேன், என்ன அப்படி என்னும் போது அவங்க விஷால் எல்லாம் பூச்சிமுறையிலேருந்து விஷால் வந்து இந்த பாண்டவரணிலேருந்து எல்லாருமே இந்த விளக்கத்தை ஒவ்வொரு உறுப்பினரையும் சொல்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு உறுப்பினர் சொல்கிறப்ப எஸ்பிஎல் பண்ணுறது வந்து தூண்டுதல் கிடையாது. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தெளிவுபடுத்துகிறோம். அப்போ அது பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வந்து எல்லாம் பார்ப்பேன். முந்தியெல்லாம் வந்து சென்னைக்கு வந்து எம்ஜிஆர் சமாதியை தான் போய் பார்த்து வருவாங்க. இப்போ நேரம் நடிகர் சங்கத்தை பார்த்து வர்றாங்க எல்லாரும் போய். ஆமாம், காணாம், கேட்டு மட்டும்தான் இருக்குன்னு இருக்காங்க. அந்தளவுக்கு ஆகி போச்சு. இப்போ யாரையும் தூண்டணும். எல்லாருக்கும் அறிவு இருக்குது, எல்லாருக்கும் மூளை இருக்குது. கலைஞருடைய சொத்து யார் 2 மாமனும் மச்சனும் சேர்ந்து கையெழுத்து போட்டுருங்க. நீ ஏன் போட்டீங்க? கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். நீ இடிக்கிறதுக்கு முன்னால் ஏன் வரலன்னு கேட்குறாங்க. நாங்கள் வராட்டினா இடிச்சிருவீங்களா, வராட்டினா வித்துருவீங்களா? நீங்கள் இதை கேட்கக்கூடாதா? அதான் அன்றைக்கி மேடையில் சொன்னேன். கேள்வி கேட்குறது தப்பா என்னங்க? எனக்கு எம்ஜிஆர் கேட்டார், ஏன் என்ற கேள்வி இங்கே கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற உள்ளம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை என்னாரு. கேள்வி கேட்டு தப்பாத? இல்லை, விஷால் வந்து தனிப்பட்ட பிரச்சனைக்காக வந்து அந்த பிரச்சனையை கையில் எடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சிம்பு நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தம்பி ரொம்ப நல்ல கலைஞனுக்கு பிறந்தவர். அவர் நடுவில் உட்கார வச்சு இங்கே பால் போடுறாங்க, அவ்வளோதான். எல்லாம் உசுப்பத்துற வழக்கம் தானே. அப்படியே உசுப்பேத்தி உடம்பு ரகலமாயிட்டேன் நான் சொன்னல. அதான் அங்கே நடக்குது. எல்லாம்
இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போதும் தமிழகத்துடைய சூப்பர் ஸ்டாரும் உலக அளவில் பேசப்படக்கூடிய ரஜினிகாந்த் கூட வாயை திறக்காம இருக்கிறாரு. இதுல வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் ராதிகா முன் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை விட இன்னொரு கேள்வி விட்டுட்டீங்க நீங்கள். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் மெயின் பாயிண்டை விட்டுட்டு வேற எங்கிட்ட போயிட்டு இருக்கீங்க. அந்த அம்மா சொல்லுது, இன்னைக்கு இருக்க நடிகர் சங்க தலைவருடைய ஒய்ஃபு சொல்லுது. அந்த அம்மா யாரு சொல்லுங்க, நீ சொல்லுங்க. அந்த பேரை நான் சொல்ல, நீ சொல்லுங்க யாரு? அந்த சொல்றாருல அந்த மாதிரி என்ன சொல்லுது, அமத்துங்க ரேடியாவை. அந்த அம்மா சொல்லுது, வாய்க்கு வாய் விஷால் ரெட்டி விஷால் ரெட்டி விஷால் ரெட்டி விஷால் ரெட்டி விஷால் ரெட்டி கொண்டாங்க. யாருது? ஏன் அப்படி? என்ன சேனல்? லோட்டஸா? அது ஒன்றும் விழுகாது. இல்லைண்ணே, நான் சொல்லிடுறேன். விஷால் ரெட்டி விஷால் ரெட்டி விஷால் ரெட்டி ஏன் ஓயாம விஷால் ரெட்டின்னு சொல்லணும் அந்த அம்மா? நான் இன்னைக்கு பத்திரிகையாளர் முன்னால் கேட்குறேன், ஏன் விஷால் ரெட்டின்னு சொல்லணும்? நடிகனுக்கு மொழி இருக்கா? தப்பு இல்லது. அப்போ உங்களை இப்போ நாங்கள் வந்து யாரையும் அப்படி நினைக்கிறோம்? நம்ம தமிழ்நாட்டில் யாரையும் நம்ம வந்து எந்த நடிகை நம்ம தப்பாக பேசியிருக்கோமா? இப்போ உங்களை எதுக்குனால அவரை விஷால் ரெட்டின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்க அது சொல்ல நடிகனுக்கு மொழி இருக்கான்னு தமிழ் நடிகர்கள் தான் கேட்குறீங்களே. கர்நாடகாவுக்கு போகும்போது தமிழ் படங்களை திரையிட மாட்டேன்னு சொன்னவங்கலாம் இந்த உலகம் தான். அப்படி இப்போ நடிகனுக்கு மொழி இல்லைங்கிற வார்த்தைகளை நீங்கள் வரீங்க. அண்ணா நான் சொல்கிறது அது இல்லைண்ணா. இப்போ நடிகை வந்து இங்கே எல்லா மொழியில் இருக்க நடிகை இங்கே இருக்கான். அதே மாதிரி நம்ம மொழியில் இருக்கவங்களாம் அங்கே இருக்காங்க. நீங்கள் விஷால் ரெட்டின்னு ஏன் இந்த நேரத்தில் பயன்படுத்துறீங்க? இப்போ அந்த அம்மா சொல்லிக்கணும், பக்கத்தில் உட்காந்துக்க ஊர்வசி யாரு? யாருண்ணே? சேச்சி யாரு? சேச்சி மலையாளம் தானே அவங்க. அவங்கள தானே பக்கத்தில் உட்காந்து ரெட்டிங்கிறீங்க. பக்கத்தில் உட்காந்துக்க அந்த அம்மா மலையாளின்னு சொல்ல வேண்டியதானே? சரி, எதுக்குற உங்களை விஷால வந்து எதுக்குறாரு? விஷால எதுக்குறவர் வந்து ரெட்டிங்கிறீங்க நீங்கள். இப்போ ரஜினிகாந்த் ஏற்றாருன்னா சிவாஜி ராவ்னு சொல்லுவீங்களா நீங்கள்? நாங்கள் ரஜினி சாரை எல்லாரும் ஏற்றுக்கிட்டோமே. நம்ம இந்த தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிட்டு எல்லாம் நம்ம அவர் படம் நடிச்சிருக்கேன், நானே எல்லாரும் பண்ணுறோம். யாராவது அவரை பற்றி பேசணுமா? அப்போ எதுக்குற அளப்புறம் ஜாதியை சொல்லுவீங்களா நீங்கள்? அப்படி பார்த்தா உள்ளே பிரிச்சோம்னா எவ்வளோ இருக்குது. நாடக நடிகர்கள் ஆள் இருக்குது, ஜூனியர் ஆர்டிஸ்டில் எத்தனை பேர் இருக்காங்க? பூரா தெலுங்கு, கன்னடா, மலையாளம், அவ்வளோ பேர் இருக்காங்களே. அது நம்ம பேசணும். இப்போ ஜனநாயக ரீதியாக ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? இப்போ இங்கே ஜெயிக்க போகிறது உறுதியாயிடுச்சு. அந்த பயம் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. தேவையில்லாமல் ரெட்டி 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 ரெட்டின்னு ஏன் ரெட்டி ரொட்டியெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது தேவையில்லை. நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் வந்து தப்பு இருந்தால் நேராக இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போங்க. நீங்கள் அதை பண்ணுங்க. நீங்கள் அதை விட்டு தப்பு தப்பாக நீங்கள் வந்து மதம், ஜாதி, மொழி. இப்போ நாசர் இருக்கார். என்னண்ணே நாசர் யார்? சுத்த தமிழன். முஸ்லீம்கனால அவ்வளோ ஒதுக்க போகிறீங்களா? அந்த மாதிரி மனசுக்குள்ள வச்சிருக்கீங்களா? அவர் இஸ்லாமியர். அவர் எதுக்கு எல்லாம் பேச? அவங்க தான் சொல்கிறாங்க ஜாதி பண்ணுறேன், அரசியல் பண்ணுறாங்க, மதம், மொழி அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சொல்லிட்டு எங்களை சொல்லிவிட்டு அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க பேசுகிறாங்க. இப்போ அவங்க வாயில் அது வரலாமா? இன்றைக்கி இருக்க நடிகர் சங்க தலைவர் அவர் சொன்னார், அன்றைக்கி எல்லாம் ஜாதி அரசியல் பண்ணுறாங்க அப்படி பண்ணார். அவர் இவரும் சொன்னார். யார்? புதுசிலாரா? ராதாரவி சார். அவரும் சொன்னார் எல்லாம் ஜாதி அரசியல் பண்ணுறாங்க, மத அரசியல் எல்லாம் சொல்லிவிட்டு இவங்களே வந்து இப்போ ரெட்டி இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க நீங்கள்? இங்கே யார் அப்படி எல்லா நடிகருக்குள்ளே யாரும் எந்த மதத்தையும் சொல்ல, எந்த மொழியும் சொல்ல, எந்த ஜாதியும் நாங்கள் பேசலை. இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. தேர்தலுக்கு பிறகு இந்த அணியில் உள்ளவங்களும் அந்த அணியில் உள்ளவங்களும் சேர்ந்து படத்தில் நடிப்பீங்களா, இல்லை இது அப்படியே தொடருமா? அதுதான் இப்போ எல்லாரும் முக்கியமாக. ஐயா மேடையில் அதான் சொன்னல. நான் என்ன சொன்னேன்? மேடையில் ஜெயிச்சதுக்கு முன்னால் கூட நம்ம ஒற்றுமையாட்ட இருப்போம். இப்போ எதுக்கு வா வா வான்னு கூப்பிடுறீங்க? எது கிட்னியை கூப்பிடுறீங்களா நீங்கள் வான்னு கூப்பிட்றத விட இப்போ நீங்கள் முன்னால் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் வாங்க, ஏப்பா என்னப்பா உங்கள் பிரச்சனை? நேரில் வந்து பேசுங்க. வாங்க வாங்கன்னு இப்போ கூப்பிட்றீங்க. ஏன் கூப்பிட்றீங்க? இப்போ ஜனநாயக ரீதியாக நம்ம ஜெயிப்போம். நீங்களும் ஜெயிங்க, நாங்களும் யார் ஜெயிக்கிறாங்க மட்டும் பார்ப்போம். பாருங்கள், அவ்வளோதான் மேட்ரு. உங்கள் அணி வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? பிரகாசமாப்பா அப்படியே சொல்லி இந்த மாதிரி லைட் மாதிரி எரியுது. அப்படியே கேன்னு எரியுது. எலி தயாரிப்பாளர் வந்து புகாரில் வந்து அரசியல் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயும் இந்த கூட்டத்துக்குள்ளே மாட்டியிருக்கேன் அந்த பார்ட்டி. அதில் அரசியல் இருக்கா? இல்லை, அந்த பார்ட்டி இவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்க. அப்போ தயாரிப்பில் தானே? அப்போ தயாரிப்பு அந்த ரூட்டில் வருது. எல்லாம் நடக்குதுங்க. இதெல்லாம் நான் விலா விரிவாக சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் உள்ள சேர்ந்துருக்கு. அண்ணே, நாடக நடிகருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சுவராஜ்யம் இல்லைண்ணே. அவங்களுக்கு யாருமே நன்மை செய்யலை. இதை நாங்கள் கேட்குறோம். அவர் கேட்டதுக்கே கோவப்படுறாங்க.
இந்த இருக்காங்க நாடக இங்கே கேளுங்க. ஆமா நீ பேசுமா. நெகட்டிவா இருந்த நாடக நடிகர்களை கேளுங்க. பாசிட்டிவா கொண்டுட்டு வர்றது விசால் அணி தான். பாண்டவர் அணி கேளுங்க. நெகட்டிவா கண்ணுக்கு தெரியாம இருந்தோம். பாசிட்டிவா வெளியில அறிமுகப்படுத்த போறது, நடிகர்களுக்கு நல்லது செய்ய போறது பாண்டவர் அணி. ஐயா, ஓட்டு போறதுக்கு எங்கள்ட்ட ஓட்டு கேட்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு தான் எங்களுக்கு இந்த கார்டுக்கு மதிப்பே தெரியுது. இந்த கார்டுக்கு எப்படி மதிப்பு இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு தான் மதிப்பு தெரியுது. இத்தனை நாளா இந்த ஓட்டுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க நடிகர்களா நாடக நடிகர்களா போவோம். அன்னைக்கு நடிகர் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க. ராதாரவி பாப்பாரு, சரத்குமார் பாரு, இதெல்லாம் நடிகர்கள் உட்கார்றது. நீ எல்லாம் போ நாயே போ அப்படிங்குவாரு. நாங்க நடந்து போய் உட்காருவோம். அன்னைக்கு பரதேசின்னு திட்டினவரு இன்னைக்கு நாடக நடிகர். அன்னைக்கு விசால் கேள்வி கேட்கிறாரு, குமரி முத்த ஏன் நீக்கினீங்கன்னு கேள்வி கேட்கும் போது, கேள்வி கேட்டோன்னு 5 நடிகர்கள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒண்ணு சேர்ந்தோன்னா இந்த நடிகர்களே எங்களுக்குள்ள உட்காரக்கூடாது. இது நம்ம சங்கம், நாடக நடிகர்கள் சங்கம். அதனால எல்லா நடிகரும் நாடக நடிகர்கள் முன்னுரிமை கொடுத்தாங்க. அப்ப சந்தோஷப்பட்டேன். என்ன தெரியுமா சொன்னாரு, இதே நாடக நடிகர்களை கூப்பிட்டு ராதாரவி போச்சு இருக்கும் போதுதான் அங்க நாடகங்கள் நடித்து சென்னையில இதே பழைய நாடக நடிகர் சங்கத்துல நாடகம் நடத்தி இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் அப்ப மட்டும் தான் பேசாத நீங்க தேர்தல் வரும்போது இவங்க பிரச்சனையை முன்னெடுத்து பேசுறீங்க. உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக நீங்க ஜெயிக்க நீங்க கேக்குறதுக்கு மேல ஒரு பதில் சொல்லிட்டாரு. உள்ள போனே நாயில வெட்டுறாங்க, பேயில வெட்டுறாங்க. யாரு வருவா? இருங்க நான் சொல்றேன். நீங்க கேக்குறதுக்கு மேல ஆன்சர் சொல்லிட்டாரு. நீங்க கேள்வியை பின்னால கேக்குறீங்க, பதில முன்னால சொல்லிட்டாரு அவரு. உள்ள போனா நாய்ங்கிறாங்க, பேய்ங்கிறாங்க, மிரட்டாங்க, மரியாதை கிடையாது. சிம்பு சொல்றப்ப நரி கூட்டம் விஷால் நரி அவரை நம்பி போறோம், நரி கூட்டம் ஜெயிச்சு காட்டுவோம். தம்பி அப்படி பேசியிருந்தாருன்னா ரொம்ப தப்பு. அது சொல்லக்கூடாது தம்பி. அது என்னன்னா சிம்பு அப்படியெல்லாம் வார்த்தையை விடக்கூடாது. அது நல்ல பிள்ளை. அது அவர் இப்போ நரி அது இது அப்படிலாம் பேசக்கூடாது கலைஞருக்குள்ள. அப்புறம் அங்கனக்குள்ளே ஒருத்தர் சொன்னார், பாக்யராஜ் இங்கே சொன்னார், இங்கே தம்பி ரொம்ப உணர்ச்சிப்பட்டார் பேசிட்டாருன்னு அவரே அவனுக்குள்ளே சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது இப்போ அங்கே இருக்க எல்லாருமே இப்போ என்ன தான் ஜெயித்தாலும் தோத்தாலும் என்னன்னா யாருக்கு யாரும் எதிரி கிடையாது. எல்லாம் மறுபடியும் ஒற்றுமையாக தான் சேர போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்ப்பா, இவங்களை உட்கார வச்சு நீங்கள் கொஞ்ச நாள் கீழே வந்து பார்த்தாருன்னா ஏன் இப்படி துடிக்கிறீங்க? 27 வருஷமா அப்போ நடந்துச்சு, எலெக்ஷனே நடக்கலை, எல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க, ஓட்டு போட்டதே இல்லை. ஏன் இப்படி துடிக்கிறீங்க? இப்போ என்ன வாங்க வாங்க ஒன்று சேர்ந்துடும், வாங்க வேண்டாம் வாங்க, என்ன எதுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க? ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருங்க, எங்களை தோக்கடிங்க, நாங்க ஜெயிப்போம். தோத்தாலும் ஏத்துக்கோன்னு சொல்றீங்க. அப்ப இவங்க சமரசத்தை அதுதானே நான் சொல்ல வரேனே. இப்போ எதா இருந்தாலும் யாருக்கு யாரும் எதிரி கிடையாது. இப்போ நீங்கள் மேட்ரு நியாயம் இருக்குங்க, எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. நீங்கள் ஏன் கூப்பிட்றீங்க? இப்போ ஏன் ஜமான் கூப்பிட்றீங்க? இப்போ எது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்க? இப்போ எல்லா சங்கமும் சேர்ந்து இப்போ தயாரிப்பாளர் சங்கம் எல்லா சங்கமும் என்ன சொன்னாங்க? அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கிறப்ப நீங்கள் வாங்க, ஏன் இப்போ உங்களுக்குள்ள சண்டை போடுறீங்க? சமாதானமாக போங்க. நம்ம யாரும் சொன்னோமா? நடிகர் சங்கத்தில் யாரும் சொன்னோமா? அதெல்லாம் யாரும் சொல்ல வேணாப்பா. ஜனநாயக ரீதியாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு இங்கே எல்லாம் நடக்குதுங்க. யாரும் ஏமாத்தல. இப்போ நாங்கள் காணா போன கட்டடத்தை காணோம், நடிகர் சங்கத்தை. இல்லை நடிகர் சங்கம் காணா போச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கான். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். அந்த சங்கம் எங்கே இருந்தாலும் விட மாட்டோம். அதுக்கு விஷால் உங்களுடைய பாண்டவர் முக்கியமான விஷால் நாசர் அவங்கலாம் பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு. அது அவர் கூப்பிட்டு அவர் போனா தானே அந்த கூட்டத்தனைக்கு இல்ல கூப்பிடுறாங்க, இவங்க போகணுமே. இங்க யாரும் போற மாதிரி இல்ல. இல்லங்க அவங்க கூப்பிட்டோம். இருங்க தலைவரே, அவங்க கூப்பிட்டோன்னா இங்க போறா முடிவு எடுக்கல, யாரும் எடுக்கல. நாங்க அதெல்லாம் முடியாட்டோம். நேற்று சொல்லிட்டாரு, காலையிலே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இந்த மாதிரி நாங்க வந்து வாபஸ் வாங்குறதோ பேச்சுவார்த்தை உடன்பாடு எதுவுமே இல்ல, நாங்க யாரு கூப்பிட்டாலும் போக மாட்டோம் சொல்லிட்டாராம்ல. சொல்லிட்டாரு மதுரையில மீட்டிங். கொஞ்சம் இருங்க. என்னன்னு சங்கத்துல வந்து கூப்பிடுறாங்க, பேசுறாங்க. அதை புறந்தள்ளும் போது நாளைக்கு பட வெளியில வர்றதுலாம் பிரச்சனை வரும். ஆனா அதெல்லாம் எதுவும் நடக்காதுண்ணே. இப்ப வெற்றியா தோல்வியா இதான் பிரச்சனை. இப்ப காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிக்கணும், இப்ப களவு போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிக்கணும். அது இப்ப எங்க இருக்கு?
சார் நடிகர் சங்க தேர்தலில் எதுக்கு ஆதீனத்தை சந்திக்கிறாங்க? ஆதீனத்துக்கு நடிகர் சங்கம் அதை நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்ட்ட வந்து கேட்டுருக்கீங்க? மதுரைக்காரர் நீங்களே பதில் சொல்லுங்க. இவர் என்னையா அவர் பூரா குல்பியா பேசிட்டு இருக்காரு. நீங்க நேரா அவர்கிட்ட அங்க கேட்கிற கேள்வி ஏன்ட்ட கட்டிட்டு இருக்காரு. ஏங்க நீங்க எந்த ஊரு? மதுரை. எந்த பத்திரிக்கை? நம்ம பத்திரிக்கை தான். இப்ப நம்மன்னா என்ன? நம்மன்னு ஒன்று பத்திரிக்கை இல்ல. நக்கீர். நீங்க அதைத்தான் அங்கல கேட்கணும். இப்ப என்ன தலைவா அந்த அணியை பாக்குறாரு அடிக்கடி. நைட்டு பஸ்ஸை பிடிச்சி நேரம் அங்க போங்க. ஏங்க அப்படின்னு கேளுங்க. அங்க ஆதீனத்துக்கு நீங்க மதுரைக்காரர் இருந்து ஒரு பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது வேண்டானே. ஆதீனத்துக்கு அவங்க கேட்டா ஏன் கேட்டீங்கன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க வந்திருக்கு. இந்நாள் முதல்வரும் உங்க துறையை சார்ந்தவர் தான், முன்னாள் முதல்வரும் உங்க துறையை சார்ந்தவர் தான், எதிர்கட்சி தலைவரும் உங்க துறையை சார்ந்தவர் தான். இவ்வளவு பேர் இருக்கும்போது இவங்கெல்லாம் எந்த பக்கம் ஏதாவது உங்களுக்கு ஆதரவு கேட்டீங்களா? அவங்க கிட்ட ஏதாவது கலந்து ஆலோசித்தீங்களா? ஏன்னா இந்த பிரச்சனைனால செய்தி பரபரப்பா இருந்தாலும் என்ன லாபம் வந்து? ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் சார். ஒரு நிமிஷம். மேடையில் இந்த அணியில் இருக்க சிவகுமார் ஒன்றும் பைத்தியக்காரர் கிடையாது. மேடையில் நீ பேசினார்ல, ஒரு மாபெரும் கலைஞர். அவர் சச்சம்மா இங்கே இருக்காங்க. இன்னும் இது போக மறைமுகமாக பெரிய பெரிய மாபெரும் கிளப்புற பழைய நடிகர்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. நாங்கள் கேளுங்க. நாங்கள் நொந்து போய் இல்லை இல்லைண்ணே, இதை கேளுங்கண்ணே. நாங்கள் மொத்தம் யாரும் பிரிக்கலைங்க. இது எதுக்கு பிரிக்க போகிறோம்? இப்போ வந்து சம்பவம் நடந்தது கண்டுபிடிச்சிட்டான். நீங்கள் உடனே அது ஏன்னு கேள்விக்கிட்டால் பிரிக்கிறாங்க. இன்னொரு பாடலாம் சினிமாவில் டைலாக்காக பேச தெரியாது, எல்லாம் பேசுவாங்க. நீங்கள் பெரிய பெரிய நடிகர் கலைஞர்லாம் இங்கே இருக்காங்க. இதே தமிழக முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கும் தெரியும். அவங்களும் பெரிய கலைஞர்கள். அவங்க திரையுலகத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அது அங்கே உளவுத்துறை இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் நடிகர் சங்கம் என்னாச்சு? இப்போ அவங்க தலையிட்ட அரசியல். அது அவங்க தலையிடே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க? கட்சிக்குள்ளே இருக்கவங்க யார் உள்ள சம்மந்தப்படாதீங்க அப்படின்னா சிப்பிட்டு மறுபடியும் இது விழுது. கட்சிக்குள்ளே இருக்கவங்க யாரும் அங்கே இருக்க வேணாம், இது வெட்டி சொல்லி அது பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய அணி. அந்த அணி என்ன? விசால் அணி. காணா போன அணி நடிகர் சங்கம் இல்லை, களவு போன நடிகர் சங்கம். கமலஹாசன் உங்க அணிக்கு வந்து கையெழுத்து போட்டார். ரஜினிகாந்தோட ஆதரவு உங்களுக்கு இருக்கா? என்ன அவங்க மனசுக்கு தெரியும்னே. அவனை சொல்லிட்டாங்கல்ல, நல்லவர்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்கல்ல. நல்லவ யாரும் கேட்டவனே எல்லாரும் அவங்களுக்கு தெரியும். நாசர் வந்து நாசரு, விஷால், இந்த பாண்டவர் அணி வந்து உண்மையை கண்டுபிடிக்க போற ஆண்டவர் அணின்னு. அது எல்லா கலைஞருக்கும் நல்லது செய்வாங்க. அது செய்வாங்க. அருமையான மனிதர்கள். அதை செய்யறதுக்கு தான் ஒன்று கூடி இருக்கு. நாங்கள் அதனால தான் இங்கே வந்திருக்கேன். நான் இதில் வந்து வடிவேலுக்கே படம் கிடையாது. இவர் வந்து பேசுறாரு பெருசா. நான் படம் அவருடைய திரைப்படங்களே பெரிய அளவில் ஆகலை. இதை நான் சொல்ல வந்தேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, நல்லா சொன்னீங்க. அந்த அம்மா என்ன பேசுகிறாங்க? இவர் வந்து எல்லா கலைஞருக்கும் சரி பண்ண போகிறான், நான் கட்டத்தை கட்டி கொடுக்க போகிறேன், எல்லா கலைஞரும் நிலம் வாங்கி தர போகிறேங்க. இவருக்கு பிஸ்னஸே 5 கோடிக்கு தான். இதெல்லாம் யார் கேட்டா? எல்லாரும் பூரா இங்கேயும் கிட்டத்தட்ட 20 பிடிச்சிருக்காங்க. எங்கே? விஷால் அணியில் எல்லாம் நடிகர் தான். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் எப்படி இது பண்ணுறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. இவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு யாரும் சொல்ல சொன்னோமா? அங்கேயே தேவையில்லாத உள்நோக்கம், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வாயில் வருது. அது வரக்கூடாது. நீ சமரசத்துக்கு வாங்க சொன்னீங்க, உனக்கு என்ன திறமை இருக்குது? நீ என்ன இப்போ எம்ஜிஆர் கட்டலை, எம்ஜிஆர் கட்டணும்னு சொல்கிறாரு. அவர் சிவாஜி தான் பண்ணாங்கன்றாரு. அது எம்ஜிஆர் பண்ணான்னா சிவாஜி பண்ண எல்லாரும் சேர்ந்து பழைய கலைஞர் பெரிய ஜாமாவெல்லாம் சேர்ந்து பண்ணது தானே இது. இதெல்லாம் தேவையில்லப்ப. நீ சமானத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் பேசுகிறீங்க? திட்டு சமானத்துக்கு வாங்கன்ற வார்த்தையில் இதெல்லாம் வரக்கூடாது. இல்லை நீ 5 கோடி வாங்கி என்ன பண்ணிடுவேன்? 4 இன்னும் 2 கோடியை கூட குறைச்சி கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. உங்க அணியில் இருந்த பாக்கியராஜ் வந்து முதல்ல வந்து உங்க கூட்டத்துக்கு வந்தாரு. நேற்றுக்கு கூட்டத்தில் அவங்க கூட்டத்திலையும் போய் கலந்துருக்கிறாரு. இப்படி வந்து நீங்க சொல்றீங்க நீங்க தான் வெற்றி பெறணும், அவங்க தான் வெற்றி பெறுவாங்கிறாங்க. பாக்கியராஜனை பார்த்து நீங்க காலைல கலுங்க. அவரை நீங்க அங்க நேரத்தை உட்காந்தீங்களா? ஏன் வந்து உட்காந்து நீங்க கேளுங்க. என்கிட்ட ஏன் கேட்கறீங்க? அணியில இருந்து அங்க போயிருக்கிறாரு, உங்ககிட்ட எதுவும் குறை இருக்குதான்னு கேட்கிறேன். அவர் அங்க போய் என்ன சொன்னார் அதை பாத்தீங்களா இல்லையா? நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா அங்கேயும் பார்த்துக்குங்க, இங்கேயும் பார்த்துக்குங்க, சமாதானமாக போங்க அப்படின்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அவர் மூத்த கலைஞர் சமாதானமாக போகணும்னு எடுக்கிற முயற்சிக்கு நீங்கள் ஏன் மாட்டேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் வந்து இதே வார்த்தை இப்போ திரும்ப இதே ஏங்க மறுபடியும் மூலம் இருந்தா ஐயா வெறும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க சங்கத்தை காணாங்க, நடிகர் சங்கத்தை காணாங்க, வெறும் கேட்டு மட்டும் இருக்குங்க. எட்டி பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைங்க உள்ள. நாடக கலைஞர்லாம் இருங்கண்ணே, நாடக கலைஞர்லாம் போனால் எங்கே போய் தங்குவான், எங்கே போய் படுப்பான்? இடம் இல்லைண்ணே. இதை கேட்டா இல்லைங்க, நீ மூல புரிஞ்சுக்குங்க. நாங்கள் என்ன சொல்றோம் புரிஞ்சுக்குங்க. நான் அதான் சொல்றேன். நீங்க 2 தடவை ஹைகோர்ட் போச்சு, 3வது உங்களுக்கு சக்சஸ் ஆகல, நீதி இங்கிட்டு வந்துருச்சு. நீங்க என்ன நேரம் சுப்ரீம் கோர்ட்டு போங்க.
கேஸ் எடுங்க. ஏன் விட்டீங்க? பூச்சி மருந்து போட்ட கேஸை நீங்கள் கண்டிக்க பண்ணுங்க. அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன தேவையில்லாமல் வந்து அசிங்கப்படுத்துறாங்க. விஷால் ரெட்டிங்கிறது, உனக்கு சம்பளம் என்ன வந்துருச்சுங்கிறாங்க. வடிவேலுக்கு படம் இல்லை, இவரெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறாருங்கிறாங்க. கமல் தூண்டி விடுறாரு. கமல் அவருக்கு வேற வேலை இல்லையா? தப்பான வார்த்தை. தயவு பண்ணி நீங்கள் உங்கள் இதை பாருங்கள், நாங்கள் எங்கள் இதை பார்க்குறோம். கண்டிப்பாக இங்கே வாபஸ் வாங்குற மாதிரி இல்லைன்ட்டார் விஷால். நான் சொல்ல கிடையாது, அவர் சொல்லிட்டார். பாண்டவரன் இல்லை, முக்கியமாக விஷால் சொல்லிட்டாரு, நாசர் சொல்லிட்டாரு, கார்த்திக் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்கிறார். எல்லாம் பூரா ஊர் போய்கிட்டு இருக்கோம்ண்ணே. பூரா பூரா ராத்திரி போகணும், பிள்ளைய பூரா நம்ம நல்லெண்ணெய் இருக்கனால தான் போகிறாங்க. அதான் நல்லவர் அணின்றேன். நல்லவங்களுக்கு தான் அந்த ஓட்டு விழுகும். நாடக கலைஞருக்கு பூரா ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு வெறியில் பூரா இறங்கி ஏங்க அவங்கள என்கரேஜ் பண்ண வேண்டியதானாங்க? நீ ஏன் மேலே அவங்கள உட்கார வச்சு கீழே உட்காருங்களேன். ஏன் உங்களால் பொறுக்கலை? ஏன் கதறீங்க, கத்துறீங்க, பதறீங்க, துடிக்கிறீங்க? பேசுமா பேசுமா. நாங்களாம் வந்து நாடக கலைஞர்கள். அந்த அம்மா அவங்கள முதல்ல நாடக நடிகர் உங்கள் பேரை முதல்ல சொல்லுங்கள். யார் சொல்லுங்கள்? நான் வந்து மேகலா, மேகலா. நான் புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கம் மதுரைக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. நாங்கள் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மெம்பராக சேர்ந்து 17-18 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் அந்த சங்கத்தை நாங்கள் போய் பார்த்ததும் இல்லை, ஓட்டு போட்டதும் இல்லை. அது எந்த தேதின்னு எங்களுக்கும் தெரியாது. ஆமாம், அது எங்கே இருக்குதுன்றது தெரியாது. ஆமாம், நலிந்த கலைஞர்களுக்கு வந்து நலிந்த பெரியவங்களுக்கெல்லாம் முழுமையான பணம் போய் சேர போகிறது இல்லை, எதுவுமே இல்லை. எங்களுக்கு உண்டான உரிமை, ஓட்டு போடுற உரிமை, அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து அங்கேருந்து ஓட்டு போடுவாங்க. ஆமாம், பார்சல் ஓட்டு போடுவாங்க இல்லையா, போஸ்ட் கார்டில். ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே நம்ம இருந்துக்கிட்டு, இங்கனுக்குள்ளே சென்னையிலேருந்து மதுரையில் இருந்துக்கிட்டு, இங்கே இருந்துக்கிட்டு, ஆமாம், தாய் சங்கம், மதுரை சங்கம் வந்து தாய் சங்கம். ஆமாம், இந்த சங்கத்தில் இருந்துக்கிட்டு, புதுக்கோட்டையாக இருந்தாலும் எந்த சங்கமாக இருந்தாலும் இங்கே இருந்து நாங்கள் என்ன வெளிநாட்டிலையா இருக்கோம்? நாங்கள் வந்து லெட்டர் மூலியமாக ஓட்டு அனுப்புறதுக்கு நாங்கள் இந்த வருஷம்தான் இந்த பாண்டவர் அணி குறிப்பில் தான் நாங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் போய் ஓட்டு போட போகிறோம். எங்களுடைய உரிமையை நாங்கள் எடுக்க போகிறோம். அதாவது நிர்வாகம் நல்லபடியாக இருந்திருந்தா விஷால் இந்த பாண்டவர் குறிப்பு வந்து அவங்கள எதிர்த்து கேட்டுக்க மாட்டாங்க. அங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்றதுனால தான் எல்லாருமே இன்னைக்கு தலை தூக்கி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு சரியாக பதில் சொல்லலை. சங்கம் காணாமல் போச்சு அப்படின்னா எல்லாம் நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கிறது, எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. 99 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படி எழுதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. யார் உயிரோட இருப்பா? இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு காணும். அப்படி இருக்கும் பொழுது நடிகர் சங்கம், நம்ம நாடகக்காரங்களும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு 5 ரூம் இருக்கு பக்கத்தில். ஒரு ரூம் தான் உங்களுக்கு நடிகர்களுக்கு, 4 ரூம்லேயும் நாங்கள் கடைக்கு வாடகைக்கு விட்டுருக்கோம். அந்த பக்கம் நம்ம போய் நின்னாலுமோ இங்கே நிற்காதீங்கம்பாங்க கடை வச்சிருக்கிறவங்க, எச்சி துப்புனா துப்பாதேம்பாங்க. அப்போ நம்மளுக்கு கலைஞர்களுக்கு என்ன தோணும்? நம்ம நடிகர் சங்கத்தில் ரூம் கட்டி விட்டுருக்கோம், வந்து கடையை வந்து வச்சுட்டு இன்னைக்கு அந்த இடத்துல நம்மளை இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி சொல்லி நம்மளுக்கெல்லாம் சங்கடமா இருக்கும். சொல்லுங்க. இவ்வளவு நாடக நடிகருக்காண்டி பாடுபடுறீங்க, உங்களே பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா உங்க இதுல ஒருத்தர் கூட நாடக நடிகர் வேட்பாளராக இருக்கலையே. நல்லா கிளப்புனீங்க பீதிய கேளுங்க. சங்கத்துக்கு ஆள் போட்டிருக்காங்க. சங்கத்துக்கு ஆள் போட்டிருக்காங்க. விசாரிங்க தலைவா. நீங்க ஒரு கேள்வி சார், ஒரு நிமிஷம். உங்க அன்புக்குரிய விஜயகாந்த் நீங்க உங்க அணி சார்பா ஓட்டு கேட்பீங்க, ஆதரவு கேட்பீங்களா? அந்த கடையை முடுங்க. அண்ணே வாங்க. நாடக நடிகர்கள் தேர்தல் நடக்கிறப்ப இந்த வேலையில சொல்றீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க செய்யணும்னா குரல் கொடுத்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க யாரும் இப்படி ஒத்துமையா வரலையா சார்? மறுபடியும் முதல்ல வந்து வர்றாரு இவரு. அந்த கடையை முடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் உங்க படத்துல இனிமேல் நாடக நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஏங்க மறுபடியும் முதல்ல வந்து வர்றீங்களா? தேர்தல் அறிக்கையில நாசர் பறிச்சார்லண்ணே, அது இருக்கலண்ணே உங்கள்கிட்ட. நாளைக்கு நாங்க நடிகர் சங்கத்துல பிளவை உண்டாக்கணும். நீங்க இல்லனே, நாங்க நடிகர் சங்கத்துல எல்லா சங்கமும் நடக்குது. விஷால் இங்க வர்றாரு, எல்லாம் இங்க பூரா புடிச்சு வர்றான். நாளைக்கு இந்த கேள்விக்கு இன்னும் பதில் நல்லா இருக்கு. இந்த பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாடக நடிகர் சங்கத்துக்காண்டி விஷால் அணிக்காண்டி பிரச்சாரம் பண்றீங்க. இதே பிரச்சாரம் வரப்போற தேர்தலையும் ஏதாவது தொடருமா சார்? ஆனா இது என்னைக்கு அண்ணே, அதான் நல்ல அணினது, நல்லவங்க. நாசரை தலைவரா தேர்ந்ததுக்கு ஒரு நிமிஷம் கேளுங்கண்ணே. நாசர் ஒரு அருமையான தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கான். விஷால் ஒரு அருமையான ஒரு நண்பர், செயலாளர்.
அது மாதிரி கார்த்திகி, அது மாதிரி கருணாசு, அது மாதிரி பொன்மண்டன் இப்போ சேர்ந்துருக்கவங்களாம் சாதாரண இல்லை. இப்போ உண்மையிலே வந்து மனசார உண்மையா எல்லாருக்கும் நல்லது செய்யணும் கூடியிருக்க நாங்க. ஆமா, நீங்க மறுபடியும் எங்க குத்தி 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 செய்யலாம் கேட்காதீங்க. கண்டிப்பா செய்வாங்கண்ணே. இல்லங்கண்ணே, நான் கேட்டது வந்து அதை கேட்கலண்ணே. நாடக நடிகர்கள் சங்கத்துக்காண்டி இப்ப பிரச்சாரம் பண்றீங்கல்ல, இதே வரப்போற தேர்தலையும் உங்க பிரச்சாரம் சட்டமன்ற தேர்தல். ஏன்னா போன வாட்டி உங்க பிரச்சாரம் இல்லண்ணே, அது இல்லண்ணே, அது அரசியல் நான் போற மாதிரி இல்லண்ணே, அது இருக்காது. இல்ல அது கிடையாது, அது கிடையாது. நான் இன்னொரு இந்த மீட்டிங்ல ஒன்று சொல்லிடுறேன். நான் எந்த கட்சியில இருந்து மெம்பர் கிடையாதுண்ணே. திமுகவுக்கு போனேன், எதுக்கு போனேங்கிறது எல்லாம் தெரியும். அதில் எனக்கு மெம்பர், நான் கட்சியில் உறுப்பினர் கிடையாது. அதே மாதிரி எந்த கட்சி அதிமுகவில் உறுப்பினர் கிடையாது. நான் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர். நான் ஏன் போனேன், எதுக்கு போனேன், என்ன போனேங்கிறது எல்லாரும் தெரியும். அதை மறுபடியும் நான் முதல்ல சொல்ல விரும்பலை. என்னென்ன அதை அந்த பார்த்ததில்லை. இப்போ வந்து நடிகர் சங்கத்தில் பிரச்சனை. நாடக கலைஞரை வாழ வைக்கலாம், எல்லா நடிகையும் நல்லா இருக்கணும். இப்போ 27 வருஷமாக எதுவுமே எலெக்ஷனே நடக்காமல் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. அந்த கூட சைலண்டாக கூப்பிட்டு நீங்களே பேசி போய் முடிச்சுக்கலாம். இப்போ இந்த கை ஓங்கிருச்சு. இப்போ வாங்க நேரில் வாங்க.